கண்களை முடி ஜெபிக்கலாம். ஏசப்பா, இந்த ஜெப வேலையை கொடுத்தமைக்காக நன்றி ராஜா. அப்பா, இந்த 4வது நாள் ஜெபத்தில் ராஜா நீர் எங்களோடு இருந்து தொடக்கம் முதல் முடிவரை எங்களை நடத்தும்படி அப்பா இந்த வேலையில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இப்போ நீர் பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டுன்னு வசனம் சொல்லுகிறது. ராஜா, இந்த வேலையில் நீர் இந்த இடத்துல இறங்கி வரும்படி, இந்த ஆராதனையை நீர் நடத்தும்படி, அப்பா உம்மை தொழுது கொள்ள வந்திருக்கிற எங்களை நீர் இடைப்படும்படி இப்போ இந்த வேலையில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. தேங்க்யூ ஜீசஸ், we praise you Father. இயேசு உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். தேங்க்யூ லார்ட். நன்றி ராஜா, நன்றி இயேசுவே. எஸ் ஃபாதர், தேங்க்யூ லார்ட். நம்பிக்கொண்டே உம்மை நம்பிக்கொண்டே 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 இருப்பேன். நம்பிக்கொண்டே 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 இருப்பேன். எதுவும் இல்லப்பா, நம்பிக்கொண்டே இருப்பேன். அற்புதம் செய்பவர் நம்பிக்கொண்டே இருப்பேன். எதுவும் இல்லப்பா, உம்மை நம்பிக்கொண்டே இருப்பேன். அற்புதம் செய்பவரை நான் நம்பிக்கொண்டே இருப்பேன். நம்பிக்கொண்டே நம்பிக்கொண்டே இருப்பேன். சூழ்நிலை மாறும்போது நம்பிக்கொண்டே, தோல்விகள் வரும்போது நம்பிக்கொண்டே, சூழ்நிலை மாறும்போது நம்பிக்கொண்டே, தோல்விகள் வரும்போது நம்பிக்கொண்டே, விடமாட்ட நம்புறத நம்பிக்கொண்டே நம்பிக்கொண்டே இருப்பேன். விடமாட்ட நம்புறத நம்பிக்கொண்டே நம்பிக்கொண்டே இருப்பேன். கிட்ட எதுவும் இல்லப்பா, நம்பிக்கொண்டே இருப்பேன். அற்புதம் செய்பவர நம்பிக்கொண்டே இருப்பேன். கிட்ட எதுவும் இல்லப்பா, ஆனா நம்பிக்கொண்டே இருப்பேன். அற்புதம் செய்பவர நான் நம்பிக்கொண்டே இருப்பேன். யாக்கோபு போல உம்மை நம்புவேன். வியாதியோ வேதனையோ நம்புவேன். யாக்கோபு போல உம்மை நம்புவேன். வியாதியோ வேதனையோ நம்புவேன். ஆசீர்வதிக்கும் தேவனை நம்புவேன். விடுதலை தருபவரை நம்புவேன். ஆசீர்வதிக்கும் தேவனை நம்புவேன். விடுதலை தருபவரை நம்புவேன். கிட்ட எதுவும் இல்லப்பா, ஆனா நம்பிக்கொண்டே இருப்பேன். அற்புதம் செய்பவரை நான் நம்பிக்கொண்டே இருப்பேன். நம்மள எந்திரிக்கலாம். எதுவும் இல்லப்பா, ஆனா நம்பிக்கொண்டே இருப்பேன். அற்புதம் செய்பவரை நான் நம்பிக்கொண்டே இருப்பேன். என்கிட்ட எதுவும் இல்லப்பா, நான் நம்பிக்கொண்டே இருப்பேன். அற்புதம் செய்பவரை நான் நம்பிக்கொண்டே இருப்பேன். எதிரிகள் எதிர்க்கும் போது நம்பிக்கொண்டே, அவமானம் செய்த போது நம்பிக்கொண்டே, எதிரிகள் எதிர்க்கும் போது நம்பிக்கொண்டே, அவமானம் செய்த போது நம்பிக்கொண்டே, அரணான தேவனையே நம்பிக்கொண்டே, தலையை உயர்த்துபவரை நம்பிக்கொண்டே, அரணான தேவனையே நம்பிக்கொண்டே, தலையை உயர்த்துபவரை நம்பிக்கொண்டே. கிட்ட எதுவும் இல்லப்பா, ஆனா நம்பிக்கொண்டே இருப்பேன். அற்புதம் செய்பவரை நான் நம்பிக்கொண்டே இருப்பேன். என்கிட்ட எதுவும் இல்லப்பா, ஆனா நம்பிக்கொண்டே இருப்பேன். அற்புதம் செய்பவரை நான் நம்பிக்கொண்டே இருப்பேன்.
அல்லப்பா, நான் நம்பிக்கொண்டே இருப்பேன். அற்புதம் செய்பவரே நான் நம்பிக்கொண்டே இருப்பேன். நன்றி ராஜா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே. எல்லா சூழ்நிலையும் உங்களை நம்பும்படி, உண்மையை சார்ந்து இருக்கும்படி நீர் எங்களை அழைத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, நீரோ எங்களை அழைத்தவரோ உண்மை உள்ளவர். அப்பா, நீர் ராஜா, நீர் சொன்னதை செய்கின்ற தேவனாய் இருக்கிறீர் ராஜா. இந்த வேலையில எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அப்பா, உண்மை முழு உள்ளத்தோட முழு பலத்தோட உண்மை ஆராதிக்கும்படி இந்த வேலையில எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. தேங்க்யூ ஜீசஸ். We praise you Father. இயேசு உங்க நாமம் மகிமைப்படட்டும் ராஜா. பரலோகமே உம்மை துதிப்பதான், கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதான், கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். ஹல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். லோகமே உம்மை துதிப்பதால், கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோம் துதிக்கிறோம்,
கசப்பை என்னில் நீங்க செய்தீரே, மதுரமான வாழ்வை எனக்கு திருப்பி தந்தீரே. மாறாவின் கசப்பை என்னில் நீங்க செய்தீரே, மதுரமான வாழ்வை எனக்கு திருப்பி தந்தீரே. மகிழ்ச்சியினால் எந்த உள்ளம் நிரம்ப செய்தீரே, மகிழ்ச்சியினால் எந்த உள்ளம் நிரம்ப செய்தீரே. மகிமைப்படுத்துவேன், மகிமைப்படுத்துவேன், ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை உயர்த்துவேன். மகிமைப்படுத்துவேன், மகிமைப்படுத்துவேன், ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை உயர்த்துவேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். திரும்பி பார்க்கிறேன். ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. இந்த நாளில ராஜா எந்தெந்த ஜெப குறிப்போட வந்திருக்கிறார்களோ ராஜா, இந்த 4வது நாள் ஜெபத்தை ராஜா நீர் தொடக்க முதல் முடிவரை நடத்தும்படி இந்த வேலையில உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிற ராஜா. எங்களை மறைத்து நீர் வெளிப்படும்படி ஆவியானவரே இந்த வேலையில ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. we thank you Jesus. வந்திருக்கிற பிள்ளைகளோட உள்ளத்துல இருக்கிற எந்த காரியங்களுக்காக இப்ப ஜெபிக்கிறார்களோ அதற்கு ஆமென்றும் ஆமென் என்றும் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீர் ராஜா. நீர் அற்புதராய் இருக்கிறீர் ராஜா. உங்களோட நாமத்துல எதை கேட்டாலும் நான் தருவேன் என்று சொன்னீர் ராஜா. உங்க சித்தத்தின்படி நாங்க கேட்கும் போது அப்பா அதை நீ எங்களுக்கு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீர் ராஜா. என நன்மையான எந்த ஈவும் ஜோதிகளின் பிதா இடத்திலிருந்து வருகிறதுன்னு வசனம் சொல்லுகிறது. இந்த வேலையில ராஜா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. உங்க நாமம் மகிமைப்பட, உங்க நாமம் உயர்த்தப்பட இயேசுவே இந்த வேலையில ராஜா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். வந்திருக்கிற பிள்ளைகள் யாவரும் ஆசீர்வதிக்கும்படி நீர் ஒவ்வொருத்தரும் நீர் பேராக தொடுவீராக, ஆசீர்வதிப்பீராக. உங்க நாமம் மகிமைப்படட்ட ராஜா. எந்த பிள்ளையும் வெறும் கையோட போகாதபடி நீர் அந்த பிள்ளைகளை நடத்துவீராக ராஜா. இயேசுவின் நாமத்தினால் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிற ஆண்டவரே, ஆமேன் ஆமேன். இந்த நாளில நம்ம பார்க்கிற வசனம் லூக்கா 12வது அதிகாரம் 49வது வசனத்துல நம்ம பார்க்கலாம். The book of Luke chapter 12 verse 49. 12:49. 12வது அதிகாரம் 49வது வசனம். யார் எடுத்தாலும் படிங்க. ನಾನು ಭೂಮಿಯ ಮೇಲೆ ಬೆಂಕಿಯನ್ನು ಹಾಕುವುದಕ್ಕಾಗಿ ಬಂದೆನು, ಅದು ಈಗಾಗಲೇ ಹತ್ತಿಕೊಂಡು ಮತ್ತೇನು ನನಗೆ ಬೇಕು ಅಂறார். படிங்க, தமிழ்ல எடுத்தவங்க படிங்க சீக்கிரம். பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரியும்படி விரும்புகிறேன். அல்லேலூயா. இயேசு சொல்றார், பூமியின் மேல் நான் அக்கினியை போட வந்தேன். பாருங்க, அக்கினி என்பது என்ன? அது என்ன பண்ணும்? எத்திய சும்மா விடாது இல்லையா, சுட்டரிக்கும், எல்லாத்தையுமே அழிச்சிடும். அதே மாதிரி அந்த அக்கினி நன்மையான விஷயத்துக்கும் யூஸ் ஆகும். இப்ப இந்த அக்கினியை வச்சுதான் நீங்க என்ன பண்றீங்க? உங்க வீட்டுல ஸ்டவ் பத்த வைக்கிறீங்க, சாப்பாடை செய்யறீங்க இல்லையா. அதே மாதிரி அந்த அக்கினியை வச்சு நகைங்க பண்றாங்க இல்லையா. அப்போ அக்கினியால என்ன பண்ண முடியும்? அழகான விஷயங்களையும் கொடுக்க முடியும், தேவையில்லாத விஷயத்தை அது எடுத்துரும் இல்லையா. பைபிள நம்ம பார்க்கிறோம், அக்கினியா இருப்பது யாரு? பைபிள் சொல்லு, என்னோட வார்த்தை அக்கினி அல்லவான் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவரோட பேரே பட்சிக்கும் அக்கினி. ஐ எம் a consuming fire என்றார் ஆண்டவர். என்ன அப்ப ஏன் அந்த அக்கினியை நம்ம கேட்கணும் ஆண்டவர் கிட்டனா, அந்த அக்கினி வரும்போது தேவையில்லாத விஷயங்களை நம்ம எடுத்துறோம். ஆண்டவர் நம்மளை எப்படி மாத்தணும்னு நினைக்கிறாரோ அப்படி நம்மளோட வாழ்க்கை மாறிடும். ஏன் நீங்க இந்த அக்கினியை குறித்து பாக்குறோம்னா, இப்ப மோசே 40 வயசு 40 வருஷம் ஒரு கொலை பண்ணி என்ன பண்ணிட்டான்? தன்னோட மாமனார் வீட்டுல இருக்கிறான். என்ன, மாமனாரோட வீட்டுல இருக்கிறது ரொம்ப கஷ்டம், நிறைய பேருக்கு தெரியாது. என்ன, ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்களோ அப்படிதான் அவன் வாழணும், அவன் வாழ்க்கை. ஏன்னா அவன் இஷ்டப்படி வாழ முடியாது. என்ன, நான் சொல்றது 2-3 நாளெல்லாம் இருந்துடலாம், என்ன ஒரு வாரத்துக்கு மேலாம் இருக்க முடியாது.
ஆனா சொல்றேன் பாருங்க, 40 வருஷம் இருந்தான். எவ்வளவு வருஷம்? 40 வருஷம் இருந்தான் அவன மாமனாரோட வீட்டுல. அவன மாமனார் என்ன பண்ணாரு? ஆடு மேய்க்கும்படி விட்டாரு. அந்த ஆடு மேய்ச்சுதான். ஏன்னா பாருங்க, ஒரு மனுஷனுக்கு அவனுக்குன்னு ஒரு வீடு, அவனுக்குன்னு ஒரு குடும்பம், அததான் என்ன பண்ணுது இந்த திருமணம் என்கிற ஒரு காரியம் வந்து செய்கிறது. இப்ப அவன் ஜிப்போராவை திருமணம் செய்து 2 பிள்ளைகள் இருந்தார்கள். ஆனாலும் அவனுக்கு போக எங்கேயுமே திக்கு இல்லாதபடி, ஏன்னா அவன் கொலைகாரன், கொலை பண்ணிட்டு தான் ஓடி வந்திருக்கிறான். இப்ப அவனால எங்கேயும் ஓட முடியாதுன்றதுக்காக என்ன பண்ணிருக்கிறான்? அவன மாமனார் வீட்டுல தங்குறான். ஆனா தேவன் அவன் மேல வைத்த அழைப்போ, தேவன் அவன் மேல வைத்த திட்டமோ அது மாறவே இல்லை. ஆண்டவர் அவனை எதற்காக அழைத்தாரோ அது ஒருபோதும் மாறல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் நம்ம எல்லாருக்குமே ஒரு அழைப்பு கொடுத்திருக்கிறார், அழைக்கிறார். தன் தாயின் கருவில இருக்கும் போதே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் கர்த்தர் சொல்றார். நீ உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே நான் உன்னை தெரிந்து கொண்டேன்னு சொல்றாரு எபேசியர் 1:4. அப்ப நம்ம மேல வைத்திருக்கிற அழைப்போ, நம்ம மேல வைத்திருக்கிற திட்டமோ ஆண்டவர் அதை மாத்த மாட்டார். அது நம்மளாலையும் செய்ய முடியாது. அவர் தான் என்ன பண்ண முடியும்? அந்த அழைப்பை நிறைவேற்ற முடியும். நம்ம வெறும் அந்த அழைப்பை நிறைவேற்றுகிற தேவனிடத்துல மட்டும்தான் நம்ம வரணும். அவர் அந்த அழைப்பை நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். பாருங்க, அப்ப இயேசு சொல்றாரு, நான் அக்கினியை போட வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, இது எந்த அக்கினி? பாருங்க என்ன சொல்றது, அப்படியே படிச்சுட்டு வாங்க. நான் மூழ்க வேண்டிய ஒரு ஸ்தானம் உண்டு, அது முடியும் அளவும் நான் எவ்வளவு நெருக்கப்படுகிறேன். ஆண்டவர் சொல்லுகிற ஞானஸ்தானம் எதுனாக்கா, தன்னோட ஜீவனை சிலுவையில கொடுக்க போறாரு. அவர் ரத்தத்தை சிந்த போறாரு. என்ன, அவர் ரத்தம் சிந்தி அவருடைய ஜீவனை கொடுக்கும்படி ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாரு? அந்த ஞானஸ்தானத்தை குறித்து பேசுகிறார். அடுத்த வசனம் பாருங்க, என்ன சொல்ல பாருங்க. என்ன சொல்லுது? இயேசு சொல்றாரு, நான் பூமியிலே சமாதானத்தை உண்டாக்க வந்தேன்னு நினைச்சுக்கிறீங்களா? இந்த வார்த்தை உங்ககிட்ட யாரும் சொல்லிருக்க மாட்டாங்க. எல்லாரும் நம்ம என்ன கேட்டிருக்கோம்? இயேசு சமாதான பிரபு. அது உண்மைதான். ஆனா அதே மாதிரி பைபிள் சொல்லுது, நான் பூமியில சமாதானத்தை உண்டாக்க வந்தேன்னு நினைச்சீங்களா? ஆனா இல்ல, பிரிவினைன்றார். என்ன பிரிவினை குறித்து ஆண்டவர் பேசுகிறார் பாருங்க. ஒரே வீட்டுல 5 பேர் பிரிஞ்சிருக்கீங்க, 2 பேருக்கு விரோதமாய் 3 பேரும், 3 பேருக்கு விரோதமாய் 2 பேரும் பிரிந்திருப்பார்கள். அப்படியே படிங்க. தகப்பன் மகனுக்கும், மகன் தகப்பனுக்கும், தாய் மகளுக்கும், மகள் தாய்க்கும், மாமி மருமகளுக்கும், மருமகளுக்கும் மாமியாருக்கும் பிரிவினை இருக்கும். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் சொல்லுகிற பிரிவினை எந்த பிரிவினைனா, அவர் யாரையும் பிரிக்க வரல. ஆண்டவர் சமாதான பிரபு தான். ஏன்னா எல்லாரையும் ஒன்னா சேர்க்க தான் வந்திருக்கிறாரு. அவர் சொல்லுகிற பிரிவினை வந்து நம்மளோட யோசனையில இருக்கிறது. என்ன, ஒரு வீட்டுல 5 பேர் இருக்கிறான்னா அதுல ஆண்டவருக்காக வாழ்றவன் யாராவது ஒருத்தன் தான் ஆண்டவர் பிரிச்சு எடுத்திருக்குவார். என்ன, அதுல ஆண்டவருக்காக வாழும்படி யாராவது ஒரு 3 பேர் தான் இருக்குவாங்க. இன்னும் 2 பேர் விசுவாசின் பேர் வச்சுக்குவாங்க, ஆனா வந்து விசுவாசியா இருக்க மாட்டாங்க. என்ன, இவங்களுக்குள்ள எப்பவுமே ஒரு பிரிவினை இருக்கும். ஏன்னா இவங்களுக்குள்ள இருக்குது பரிசுத்த ஆவியானவரு, அவங்களுக்குள்ள இருக்குது உலகத்தின் ஆவி. என்ன, இது ரெண்டுமே என்ன ஆகாது, எப்பவுமே எதிராக தான் இருக்கும். அதனாலதான் சில பேரோட நம்மளுக்கு ஆவறதே கிடையாது வீட்டுல. ஏன்னா அவங்க உலகத்தின் ஆவியில இருப்பாங்க. என்ன, அவங்களோட சிந்தனை எல்லாம் உலகத்தின் படி இருக்கும். ஆனா அதே வீட்டுல ஒருத்தன் ஆவிக்குரிய சிந்தனை இருக்கும். ஏன்னா அவங்க 2 பேருக்கு என்ன ஆகும்? கிளாஷ் ஆகும். ஒருத்தன் பிரேயர் பண்ணலான்னுவான், ஒருத்தன் இதுக்கெல்லாம் பிரேயர் பண்ணுமான்னு கேட்குவான். என்ன, ஒருத்தர் ஃபர்ஸ்ட் ஆண்டவர்கிட்ட கேட்கலாம்னு சொல்லுவான் ஆவியில இருக்கிறவன், உணர்த்த ஆண்டவர்கிட்ட கேட்கறது தேவையில்லை, ஆண்டவர் சொல்லிட்டாரு நம்ம பண்ணலான்னுவான். அவ பாருங்க, நம்ம அதே தெரிஞ்சுக்கலாம். ஆவியில இருக்கிற மனுஷனும் ஆவியில இல்லாத ஒரு மனுஷனும் அவன் எந்த ஒரு முடிவும் தானாகவே எடுத்து தோத்துருவான். என்ன, ஆனா ஆவியில இருக்கிற மனுஷன் என்ன பண்ணுவான்? ஆண்டவர் பேசுற வரைக்கும் காத்திருப்பான். மனுஷன் என்ன சொல்றாங்கன்னா அவன் வெயிட், அவன் வந்து காத்து, மனுஷன் பேசுறதெல்லாம் அவனுக்கு பெருசா தெரியாது. அவ பாருங்க, ஆண்டவர் அக்கினியை போட வந்தார். இப்ப ஏன் இந்த அக்கினியை குறித்து பேசுகிறோன்னா, இப்ப யாத்ராகமம்ல இப்ப மோசே வந்து என்ன பண்றாரு? ஆடு மேய்க்கும்படி ஒரே பர்வதத்துக்கு வராரு. இப்ப ஆண்டவர் அவனை எப்படி திசை திருப்புறாரு பாருங்க. அவனோட கவனத்தை வந்து திருப்புகிறார் அவர் பக்கம். யாத்ராகமம் 3வது அதிகாரம் 1வது வசனம்.
3rd chapter, 1st verse. மோசே மீதியான் தேசத்தின் ஆசாரியனான தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். ஓரேப் என்கிற தேவ பர்வதத்திற்கு மோசே வருகிறானா? அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவில் இருந்து கர்த்தருடைய தூதன் அந்த முட்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். ஆண்டவர் என்ன பண்ணார்? ஒரு அக்கினி ஜுவாலையாக அந்த இடத்துல முட்செடியில தரிசனமானார். அல்லேலூயா. அப்படியே படிங்க. அப்பொழுது அவன் உற்று பார்த்தான், முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. என்னதான் அக்கினி ஜுவாலை அந்த முட்செடியில எரிந்து கொண்டிருந்தாலும் அது எரிஞ்சு சாம்பலா போல. அப்படின்னா அக்கினி மட்டும்தான் எரிஞ்சுங்குது, ஆனா அது சாம்பலா கீழே உழுல. இப்போ ஒரு செடியோ மரத்தை நம்ம கொளுத்துனா என்ன ஆகும்? அது அக்கினி சாம்பலாய் மாறி கீழே விழுந்துடும் கொஞ்ச நேரத்துல. ஆனா இந்த இடத்துல பைபிள் சொல்லுது, இந்த முட்செடி பற்றி எரிந்தும் அது சாம்பலா கீழே விழுல. அப்ப மோசேவோட கவனம் என்ன ஆச்சுன்னா, ஏதோ ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை ஆண்டவர் நம்மளுக்கு காட்டுறாரு. யாரோ ஏதோ ஒன்று நடக்குது, அதை நம்ம பார்க்கலான்னு அவனோட என்ன ஆயிடுச்சு, ஆடுங்க மேல அவனோட கண்ணு போயிட்டு இந்த முட்செடி மேல அவனோட கண்ணை வச்சான். எப்போ அந்த மேல கண்ணை வச்சானோ இப்ப பாருங்க என்ன நடக்குது. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை நான் பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். கர்த்தர் பார்த்துட்டாரு. அதை பார்க்கிறதுக்காக கிட்ட வர ஆண்டவருக்கு தெரிஞ்சு போச்சு. முட்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி, முட்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனிடத்துல பேசுகிறார். மோசே மோசே என்று கூப்பிட்டார். மோசே மோசே என்று கூப்பிட்டார். கைகளை தட்டி நன்றி சொல்லுங்க. உங்க பேர் ஆண்டவருக்கு தெரியும். பேரை சொல்லி கூப்பிட்டாரு மோசேவ. என்ன வா போனலாம் கூப்பிடல, மோசே என்று பேரு அவர் அழைத்து கூப்பிட்டார். மோசே மோசே என்று 2 வாட்டி கூப்பிட்டாரு. இப்ப அவனுக்கு ஆச்சரியம் ஆயிடுச்சுன்னா, இது அக்கினி ஜுவாலையிலிருந்து ஒரு வாய்ஸ் வருது, அது நம்ம பேரை கூப்பிடுறாருன்னு தெரிஞ்சு பாருங்க. என்ன சொல்லுது பாருங்க. அவன் இதோ அடியேன் என்றான். இதோ அடியேன் என்று சொன்னான். அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராயாக, இங்க கிட்ட வரணும் அப்படின்னு ஆண்டவர் கூப்பிடுறாரு. உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழற்றி போடு. உன் பாதத்துல இருக்கிற பாதரட்சியை கழட்டி போடு. நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். ஏன் அது நிக்கிற பூமி பரிசுத்தமா இருக்குதோ, எந்த இடத்துல தேவன் வருகிறாரோ அந்த இடம் பரிசுத்தமாய் மாறிடும். அல்லேலூயா. இப்ப நீங்க ஜெபிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆண்டவர் அந்த இடத்துல இருக்கிறார், அந்த இடம் பரிசுத்தமாய் மாறிடும். ஏன்னா அவர் பரிசுத்தரா இருக்கிறதுனால. என்ன அப்ப அதனால தான் பாருங்க, இந்த இடத்துல இந்த முட்செடியில தேவன் தோன்றினார். கிட்ட வருத்துக்கு முன்னால ஆண்டவர் சொல்றாரு, உன் பாதத்துல இருக்கிற பாதரட்சிய கழட்டு. கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க, ஏன் நம்ம செருப்ப கழட்டணும்னு கேட்குவாங்க. பாருங்க வசனம் சொல்லுது, மோசே ஆண்டவர் சொன்னார், உன் பாதத்துல இருக்கிற செருப்ப கழட்டி போடுன்ற. என்ன இது பரிசுத்தம் இடம், பரிசுத்தமான ஒரு இடம் என்று சொல்லுகிறார். அப்படியே படிச்சுனே வாங்க. பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார். பாருங்க, மோசே ஆண்டவரை தேடலனாலும் ஆண்டவர் மோசேயை தேடி வந்தார். இதுதான் ஆண்டவரோட அழைப்பு. அல்லேலூயா. நீ என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நானே உன்னை தெரிந்து கொண்டேன். இது புது ஏற்பாடுல வந்த ஒரு வசனம் இல்ல. இப்படிதான் ஆண்டவரோட பிரின்சிபலே, அப்படிதான் ஆண்டவரோட வார்த்தை, அப்படிதான் ஆண்டவரோட ஒரு குணமே அதுதான். என்ன இவன் கொலை பண்ணி ஓடிட்டாலும், அவன் ஆண்டவரை தேடலனாலும், ஆனா ஆண்டவர் அவனை தேடி வந்து அவர் யாருன்னு வெளிப்படுத்துறார். என்ன நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் சொல்லி என்ன பண்றாரு, அவரை வெளிப்படுத்துகிறார். இந்த நாள்ல நம்மளோட வாழ்க்கையில, எல்லாரோட வாழ்க்கையிலும் தேவன் யாருன்னு வெளிப்படுத்தி இருக்கிறாரு. ஆனா இன்னமும் நம்மளுக்கு அவர் மேல என்ன இல்ல, அந்த அளவுக்கு பாசம் இல்ல. இந்த உலகத்துல 330 கோடி தேவர்கள் இந்த தேசத்துல இருந்தோம், இயேசுன்ற ஒருத்தர் நம்மளுக்கு அவர் வெளிப்பட்டிருக்கிறார்னா, நம்ம எதுவுமே செய்யல. அது அவரோட கிருபை. ஏன்னா நம்ம அவரை தெரிஞ்சுக்கல, அவர் தான் நம்மளை தெரிஞ்சுக்கினார். நம்மள அவர் தெரிந்து கொண்டு அவர் யார் என்று நம்ம கிட்ட வெளிப்படுத்துகிறார். எங்க வெளிப்படுத்துகிறார்? சர்ச்சில் வெளிப்படுத்துறாரு. அதனாலதான் சொல்ல, சர்ச்சில் வெளிப்படுத்துவாரு.
பைபிள் ஓபன் பண்ணும்போது அவரை வெளிப்படுத்துவாரு, ஜெபிக்கும் போது வெளிப்படுத்துவாரு, என்ன அவரை நம்ம தேடும் போது அவரை வெளிப்படுத்துவாரு. என்ன ஆண்டவர் அவர் யார் என்று நம்மளுக்கு வெளிப்படுத்தினார். அத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும், அத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், அத்தை நம்ம மறந்துடக்கூடாது. ஆண்டவர் அவரை நம்மளுக்கு வெளிப்படுத்தினாரே. பாருங்க, இந்த இடத்துல மோசேக்கு வெளிப்படுத்துறார், நான் தான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அடைப்படிங்க. மோசேக்கு பயம், ஆண்டவரை பார்க்கறதுக்கு தலை தூக்கி அவன் பார்க்கல. என்ன சொல்றாரு? எகிப்துல இருக்கிற என்னோட ஜனங்களோட உபதிரவத்தை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அவங்களோட கண்ணீரையும் நான் வந்து பார்த்தேன். கைகளை தட்டி நன்றி சொல்லு. சொல்லாத என் வேதனை யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லாத. ஆண்டவருக்கு உன்னோட வேதனை என்னன்னு தெரியும். அல்லேலூயா. I know their sorrows அப்படின்னு சொல்றாரு. என்ன அவங்க யாரும் வந்து ஆண்டவர்கிட்ட கூக்குரல் எடுத்தாங்களா இல்லையா, ஆனா ஆண்டவருக்கு தெரியும். அப்ப அவங்களோட வேதனை என்னன்னு எனக்கு தெரியும்னு ஆண்டவர் சொல்றாரு. வேதனையை தெரிஞ்சுதான் என்ன பண்றாரு, மோசேன்ற ஒரு மனுஷனை இப்ப அனுப்ப போகிறார் ஆண்டவர். மோசே ஏன் ஆண்டவர் கூப்பிட வந்தாருன்னா, என் ஜனங்க வந்து கஷ்டப்படுறாங்க, என் ஜனங்க வந்து அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க, என் ஜனங்களை வந்து நீ விடுவிச்சு கொண்டு வா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு, மோசேவை ஆண்டவர் அழைத்தார். பாருங்க, மோசேக்கு 80 வயசு. ஆண்டவர் நிச்சயம் 40 வயசுல அவன் யூஸ் பண்ணிருக்கலாம். ஆனா அவனோட ஒரே ஒரு முடிவு, இப்ப அவனுக்கு 80 வயசு இருக்குது. இப்பதான் ஆண்டவருக்கு சாதகம் தான். ஏன்னா 80 வயசுல அவனோட பலம் அங்க வேலை செய்யாது, கர்த்தரோட பலத்துல தான் அவன் வேலை செய்யணும். எப்ப வரைக்கும் உன் பலம் இருக்குதோ அந்த பலத்தை ஆண்டவர் ஒடிச்சிருவார், அவரோட பலத்துல உன்னை நடத்துவார். அதுதான் தேவன் செய்கிற காரியம். பாருங்க, அப்படியே படிச்சுட்டே வாங்க. இப்ப பாருங்க 8வது வசனம் என்ன சொல்றாரு, அவரை எகிப்தியர் கைக்கு விடுதலையாக்கவும் அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் என்ன சொல்றாரு, ஏவியரும் ஜெபூசியரும் ஓடுகிற பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தை கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். பாருங்க, ஆஸ்தி அந்தஸ்தை நம்ம தேடி போகணும்னு அவசியம் இல்லை. நிறைய பேர் என்ன நினைச்சுங்கன்னா, இவங்க பிரேயர் பண்றதுனால தான் இவங்க ஆஸ்தி வருது, இவங்க கொடுக்கறதுனால தான் ஆண்டவர் கொடுக்குவாருன்னு அவங்க நினைச்சுக்குவாங்க. இந்த இடத்துல இஸ்ரேல் ஜனங்க வந்து எதுவுமே கொடுக்கல ஆண்டவருக்கு. என்ன ஆனா ஆண்டவர் அவங்களுக்கு என்ன கொடுத்தாரு, கட்டாத வீடுகளும் என்ன திராட்சை தோட்டங்களும் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுத்தார். என்ன இந்த ஆசீர்வாதத்துக்கு பின்னால ஓடுற கூட்டத்துக்கெல்லாம் ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், நீ அவரை தேடுறது ஆசீர்வாதத்துக்காக இருக்கக்கூடாது. ஏன்னா கர்த்தருக்கு தெரியும் உனக்கு என்ன கொடுக்கணும்னு. நீ அவன் வீடு கேட்கல, வாசல் கேட்கல, நிலத்தை கேட்கல, ஆண்டவர் கொடுத்தாரு. அவனோட தேவை என்னன்னு ஆண்டவருக்கு தெரியும். என்ன ஆண்டோட அழைப்பு இந்த பிள்ளைகள் மேல இருந்தது. ஆண்டவர் 10 தேசத்தை கொண்ட தேசத்தை இஸ்ரேலுக்கு கொடுத்தாரு. ஏன்னா அவர் வாக்கு மாறாதவர். ஆபிரகாம் போய் கேட்கல எனக்கு தேசத்தை கொடுன்னு சொல்லி. ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு 10 தேசத்தை என்ன பண்ண போறேன், உனக்கு கொடுக்க போறேன், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுக்க போறேன். அப்ப ஆசீர்வாதத்தை நம்ம தேடி போனாலும் நம்ம தேவனை மட்டும் தேடினா ஆசீர்வாதம் நம்மள தேடி வரும். கைகளை தட்டி நன்றி சொல்லு. முதலாவது தேவனோட ராஜ்யமும் அதோட நீதியும் தேடுங்கள், பின்பதாக எல்லாமே கொடுக்கப்படும் ஆண்டவர் சொல்றாரு. மத்தேயு 6வது அதிகாரம் 33வது வசனத்துல ஃபர்ஸ்ட் உன்னோட நோக்கமெல்லாம் இயேசுவா இருக்கணும். அவரோட உன்னோட உறவை எஸ்டாப்ளிஷ் பண்ணும். அவரிடத்துல நீ தினமும் பேசுகிறவனா இருக்கணும். நீ அவரிடத்துல பேசாம அவரோட உன்னோட உறவை எஸ்டாப்ளிஷ் பண்ணாம வெறும் ஆஸ்தி, வெறும் காசு, வெறும் ஆசீர்வாதம் அது மட்டும் எனக்கு வேணும்னா ஆண்டவரால கொடுக்க முடியாது. ஃபர்ஸ்ட் உனக்கும் அவருக்கும் இருக்கிற உறவை என்ன பண்ணு, சரி பண்ணு. ஃபர்ஸ்ட் அவருக்காக. ஆண்டவரே, எவ்வளவு பேர் என்ன மாதிரி வேதனைப்படுறாங்க. யோபு வந்து பிரேயர் பண்ணான் அவனோட 3 நண்பர்களுக்காக. இந்த 3 நண்பர்கள் யாரு, அவனை ரொம்ப தொந்தரவு கொடுத்தாங்க. அந்த 3 நண்பர்களுக்காக அவன் பிரேயர் பண்ணன ஆண்டவர் அவனை ரெட்டிப்பா ஆசீர்வதித்தார். இன்னைக்கு அநேக பேரோட ஜெபங்கள் வந்து சுயம், அவங்கள குறித்தும் அவங்க குடும்பத்தை குறித்தும் மட்டும்தான் இருக்குது.
ஆண்டவரோட ராஜ்யத்தை குறித்தோ அழிந்து போற ஆத்மாவை குறித்தோ அவங்களோட ஜெபம் கிடையாது. என்ன, ஆனா யோபு நினைச்சுன்னா என்ன பண்ணிருக்கலாம், அவனுக்காக பிரேயர் பண்ணிருக்கலாம். ஏன் உடம்பெல்லாம் வியாதி, பசங்க எல்லாம் செத்துட்டாங்க, மனைவி விட்டு போயிட்டா, அவன் குடும்பத்திற்காக ஜெபம் பண்ணிருக்கலாம். ஆனா அவன் என்ன பண்ண, அவனோட 3 நண்பர்களுக்காக ஜெபம் பண்ணான். யார் இந்த 3 நண்பர்கள்? அவனை எதிர்த்தவர்கள். என்ன, ஆனா இன்னைக்கு நம்மளோட ஜெபம் எல்லாம் எப்படி இருக்குது? ரொம்ப சுயமா இருக்குது. ஆண்டவர் நம்மளுக்காக ஜெபம் பண்ணாதுன்னு சொல்ல, ஆனா ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லி கொடுத்த ஜெபத்திலே 2 பார்ட் இருக்குது. முதல்ல தேவனோட ராஜ்யத்துக்காக பிரேயர் பண்ணோம், அதுக்கப்புறம் நம்மளோட அனுதின உணவுக்காக நம்ம பிரேயர் பண்ணோம். ஃபர்ஸ்ட் தேவனோட ராஜ்யம் தான், அவரோட நாமம் தான், அதுக்கப்புறம் தான் நம்ம. என்ன, ஆனா நம்ம எல்லாத்தையுமே நம்மளா நினைச்சிருந்தோம்னா அது வேலை செய்யாது. பாருங்க, இப்ப ஆண்டவர் என்னவா இருக்கிறாரு இந்த இடத்துல, அவங்க கேட்காத வீடுகளையும் வாசல்களையும் திராட்சை தோட்டங்களையும் இது எல்லாத்தையும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கிறார். பாருங்க, அதுதான் ஆண்டோட கிருபை. 9வது வசனம், 9th verse. ஆண்டவரோட சந்நிதியில வந்து அவங்க அழுத கண்ணீரும் அவங்க படுகிற வேதனையும் ஆண்டோட சமூகத்துல வந்துதான். பாருங்க, என்ன சொல்றாரு? எந்த பார்வோனை பார்த்து இவன் ஓடி வந்தானோ, இப்ப அந்த பார்வோன் செத்துட்டாரு, இப்ப வேற ஒரு பார்வோன் அங்க இருக்கிறாரு. என்ன, அந்த பார்வோன் கிட்ட நான் உன்னை அனுப்புறேன், என் ஜனங்களை நீ மீட்டு கொண்டு வான்னு சொல்லி என்ன பண்ணாரு? மோசேவை அனுப்பினார் ஆண்டவர். என்ன, நல்லா புரிஞ்சுக்கோங்க, மோசே ஒரே ஒரு ஆளு தான். இவனை கொண்டு இப்ப 6 லட்சம் மேல இவங்க ஜனங்க இருக்கிறாங்க. இவங்க சார்பாக மோசே என்ன பண்ணோம்? பார்வோன் கிட்ட போய் பேசணும், இவங்களை விடுதலை ஆக்குன்னு. இன்னைக்கு நம்ம மத்தியத்துல எவ்வளவு பேர் விடுதலை இல்லாம இருக்கிறாங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம பார்வோன் கிட்ட பேசல, தேவன் கிட்ட பேசுறோம் இல்லையா? எவ்வளவு பேர் விடுதலை இல்லாம இருக்கிறாங்க, எவ்வளவு பேர் கெட்ட பழக்கத்துல இருக்கிறாங்க. அவங்க விடுதலை ஆகணும்னா யார் முடியும்? யாரால முடியும்? பார்வோன் கிட்ட நம்ம பேச தேவையில்ல, கர்த்தர் இடத்துல பேசணும். என்ன, பாருங்க, இப்ப ஆண்டவர் மோசேவை அனுப்புகிறாரா? மோசே என்ன சொன்னா பாருங்க, 11வது வசனம். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான். இதுதான் ஃபர்ஸ்ட் நமக்குள்ள இருக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் பெரிய ஆளு, நான் ஜெபம் பண்ண இப்படி நடக்கும், இப்படி நல்லா பேசுறீங்க, கேள்விப்பட்டிருக்கிறீங்க. மோசே சொல்றான், நான் எம்மாத்திரம் அப்படின்னா தன்னை தாழ்த்துகிறான். ஆண்டவருக்கு எப்பவுமே பிடிச்ச ஒரு குவாலிட்டி என்னன்னா, ஒரு மனுஷன் அவருக்கு முன்பதாக தாழ்த்தணும். யார் தன்னை தாழ்த்துகிறானோ ஆண்டவர் அவனை உயர்த்துவார். மோசே என்ன சொன்னா, நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, என்னால என்ன பண்ண முடியும், நான் போய் என்ன பண்ண முடியும்னு சொல்றான். அதுதான் ஆண்டவருக்கு தேவையா இருந்துச்சுன்னா அவன் தான் என்ன பண்ணிட்டான், அவன் காப்பாத்துறதா நினைச்சா கொலை பண்ணிட்டான். இப்ப ஆண்டவர் அப்ப ஆண்டவருக்கு தெரிஞ்சிச்சு, இந்த 40 வருஷம் வனவாச வாழ்க்கையில மோசே வந்து தெரிஞ்சுக்கணும் என்னன்னு, அவனால எதுவும் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் இந்த எண்ணம் நமக்குள்ள வரணும், என்னால எதுவும் பண்ண முடியாது, என்னால ஒரே ஒரு நாளோட உயிரோட இருக்க முடியாது, நான் நினைச்சேன்னா என்னை காப்பாத்திக்க முடியாதுன்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள எப்போ வருதோ அப்போ நம்ம சுகத்தோடும் பலத்தோடும் எல்லா பிரச்சனைகளையும் ஜெயித்து நம்ம சுகமா இருக்கும்படி, எந்த போராட்டத்திலையும் நம்ம சமாதானமா இருக்கும்படி ஆண்டவர் செய்வார். பாருங்க, மோசேக்கு அந்த குணம் இருந்துச்சு, நான் எம்மாத்திரம். இப்ப பாருங்க, அப்படியே படிச்சே வாங்க, 12வது வசனம். கைகளை தட்டி நன்றி சொல்லு. நீ எப்ப நான் எம்மாத்திரம் சொல்றியோ அப்ப நான் உன்னோட இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்றாரு. அது வரைக்கும் அவரால் சொல்ல முடியாது, அது வரைக்கும் தேவன் உன்னோட இருக்க முடியாது. ஏன்னா நீ சொல்ற என்னால பண்ண முடியும், அதனாலதான் ஆண்டவர் விட்டாரு, நீயே செஞ்சுக்கோ அப்போன்னு. எப்ப நீ உன்னோட முடிவு எப்ப வருதோ அப்பதான் ஆண்டவர் வருவார். நிறைய பேர் அவங்களே அவங்க பிரச்சனையை மாத்திக்கிறதா நினைச்சுன்னு நிறைய விஷயங்களை பண்றாங்க இல்லையா? அவ பாருங்க, ஆண்டவர் சொல்ற, நீ எப்போ நீயே பண்றே உன்னை விட்டுருவார். சரி, நீயே செஞ்சுக்கோ, நீயே பாத்துக்கோ, நீயே செஞ்சு என்ன பண்ணு, ஒரு பிரச்சனையில மாட்டிக்கின்னு இயேசுவை என்ன கூப்பிடுற பாரு, அப்ப நான் வரேன். இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு, எப்ப நான் எம்மாத்திரம் சொன்னானோ அப்ப சொல்றாரு, நான் உன்னோட வருகிறேன். அல்லேலூயா. தேவன் நம்மோட வருதுதான் நமக்கு பெருசு. என்ன, ஆண்டவரே என்னால முடியாது, நீங்க என்னோட வாங்க நம்ம சொல்லும் போதுதான் நம்மளுக்கு பலமே. பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க ஆண்டவர், நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். நான் உன்னை அனுப்பின
நான் உன்னை அனுப்புறதுக்கு இதுதான் அடையாளம். அப்ப ஆண்டவர் அடையாளம் கொடுக்கிறாரு, அவர் நம்மளை அழைச்சிருக்கிறாரு இல்லையா. அடுத்த வசனம் நம்ம என்ன சொல்லுது, 13வது வசனம். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, ஆ நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்கள் சொல்லும்போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றான். கரெக்டா தானே கேக்குறாரு. இப்ப எகிப்துல எல்லா கடவுளுக்கும் ஒரு பேர் இருந்துச்சு. இந்த உலகத்துல கூட இந்த ஜனங்க உண்டாக்கி இருக்கிற எல்லா கடவுளுக்கும் ஒரு பேர் இருக்குதா? ஒரு பேர் வச்சுக்கிறாங்களா? இந்த இந்த இதுக்கு இந்த கடவுள் பேரு, இதுக்கு வந்து இந்த கடவுள் பேரு அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, ஜனங்க ஒரு பேர் வச்சுக்கிறாங்க. அப்ப மோசே கேக்குறாங்க, மோசே வந்து எகிப்திய ஒரு வழக்கத்துல வளர்ந்தவன். அங்க எல்லா கடவுளுக்கும் ஒரு பேர் இருந்துச்சு. மலை அனுப்புற கடலுக்கு வந்து மலை கடல் ஒரு கடவுள் பாகால்னு பேரு. பாகால்னு ஒரு கடவுளுக்கு அவர்தான் மலை அனுப்புறாரு. அவர் தான் வந்து அநேக விஷயங்களை செய்கிறது அந்த ஜனங்க நம்பிந்தான். அப்ப எல்லா கடவுளுக்கும் ஒரு பேர் இருந்துச்சு. உங்க பேர் என்னன்னு கேட்கிறேன் ஆண்டவரை. நான் என்னன்னு சொல்லிட்டோம், உங்க பேர் என்னன்னு கேட்டா நான் என்னன்னு சொல்லிட்டோன்னு சொல்றேன் பாருங்க. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோட சொல்வாயாக என்றார். என்ன சொல்றார்? நான் இருக்கிறவனாகியே இருக்கிறேன், அதுதான் என்னோட பேரு. இருக்கிறவர் என்னை அனுப்பினார்ன்னு சொல்லு, அது போதும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பாருங்க, ஆண்டவரோட பேரை வந்து அங்கதான் சொல்றாரு. இயேசுன்ற ஒரு பேரு நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு 2000 வருஷம் முன்னால தான் தெரிஞ்சிச்சு. ஆனா அதுக்கு முன்னால ஆண்டவர் எல்லாருமே வந்து கர்த்தர், என்ன நான் இருக்கிறேன் அப்படிதான் அவருக்கு அநேக பேர்கள் இருந்துச்சு. ஆனா உண்மையால தேவனோட பேரு இயேசுதான். ஏன்னா தேவதூதன் வந்து கொடுத்த பேர் இயேசுதான் நம்மளுக்கு அப்பதான் தெரிஞ்சிச்சு. அப்ப இன்னைக்கு நம்ம எவ்வளவு பாக்கியசாலிகளா இருக்கிறோம், இயேசுன்ற அந்த பேரை அறியறதுக்கு. நம்ம எவ்வளவு தடவை அந்த பேரை கூப்பிடுறோம் ஒரு நாள் இல்ல, எந்த அளவுக்கு அதை நம்ம யூஸ் பண்றோம் இல்லைங்களா? பாருங்க, அப்படியே படிச்சுவாங்க 15வது வசனம். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக. என்றைக்கும் இதுவே என் நாமம். என்ன சொல்றாரு? நான் யாக்கோபின் தேவன், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன். 3 பேரு, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப். இந்த 3 பேர் ஏன் வச்சார்னா, ஏன் அவங்களோட தேவன் சொல்றாருன்னா, ஆபிரகாம் என்ன பண்ணாரு, ஆண்டவரை விசுவாசிச்சார். அவர் விசுவாசம் இருந்து அங்கே விடல, அவங்களோட பிள்ளைக்கு ஈசாக்கு சொல்லி கொடுத்தாரு. ஈசாக்கு என்ன பண்ணா, யாக்கோபுக்கு சொல்லி கொடுத்தாரு, வெளிப்படுத்தினார் தேவன் யாருன்னு. அப்ப இவங்க 3 பேரும் ஆண்டவர் என்ன பண்ணாங்க, அறிஞ்சிருந்தாங்க. அப்ப ஆண்டவருக்கு ஒரு பேர் இருந்துச்சு, என்ன, நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனா இருக்கிறேன்னு சொன்னார். பாருங்க, அப்படியே படிச்சுட்டே வாங்க. நீ போய் இஸ்ரவேலின் மூப்பரை கூட்டி அவர்களிடத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாயிருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு தரிசனமாகி உங்களை நிச்சயமாய் சந்தித்து எகிப்தில் உங்களுக்கு செய்யப்பட்டதை கண்டேன் என்றும். என்ன சொல்றாரு மோசேவை கூப்பிட்டு, நீ போய் என் ஜனங்களுக்கு நம்பிக்கை கொடு, நீங்க படுற கஷ்டத்தெல்லாம் வந்து நான் பார்த்தேன், அந்த கஷ்டத்தெல்லாம் மாத்த ஆண்டவர் வருகிறார். இப்ப பிரச்சனையில இருக்கிறவனுக்கு போய் நம்ம நம்பிக்கை கொடுக்கும்போது என்ன தெரியுமா, ஒரு மாதிரி சந்தோஷம். இதுதான் ஆண்டவர் நம்மளுக்கு சொல்றாரு, நம்மளோட வேலையா. என்ன, யாரெல்லாம் பிரச்சனையில இருக்கிறாங்க அவங்களுக்கு போய் நம்பிக்கை கொடு, எதுவும் கவலைப்படாத, ஆண்டவர் இருக்கிறாரு, அவர் எல்லாத்தையும் மாத்துவாரு, அவரும் கண்ணீரை துடைப்பாரு, அவரும் ஜெபத்தை கேட்பாரு அப்படின்னு நம்ம நம்பிக்கை கொடுக்கறோம் இல்லையா, அதுதான் நம்மளோட வேலை. இதுதான் ஆண்டவர் மோசேக்கு சொன்னார், நீ போய் நம்பிக்கை கொடுப்பா என் ஜனங்களுக்குன்னு சொன்னார். பாருங்க, அவனும் அதே மாதிரி சொல்றான். பாருங்க, அப்படியே பிரச்சனை வாங்க. நான் உன்னை எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர் தேசத்துக்கு கொண்டு போவேன் என்று சொன்னேன் என்றார். பாருங்க, ஒரு தடவை இல்ல 2 தடவை அந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் சொல்றார். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன். ஒரு தடவை சொன்னாலே ஆண்டவர் அதை நிறைவேற்றுவார். 2 தடவை என்ன பண்றார், அவங்களுக்கு அதை வெளிப்படுத்துகிறார். அப்படின்னா ஆண்டவர் சொன்னா அதை நிறைவேற்றுகிறவரா இருக்கிறார். நம்ம அவரை விசுவாசிச்சோம்னா போதும் இல்லையா.
இந்த இஸ்ரேல் ஜனங்க என்ன பண்ணல, ஆண்டவர் அவ்வளவு அற்புதம் செய்து அவளை என்ன பண்ணல, விசுவாசிக்கல. பாருங்க, அப்படியே பச்சுனே வாங்க 18வது வசனம். அவர்கள் உன் வாக்குக்கு செவி கொடுப்பார்கள். அப்பொழுது நீயும் இஸ்ரவேலின் மூப்பரும் எகிப்தின் ராஜாவினிடத்தில் போய், எபிரெயருடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை சந்தித்தார். இப்பொழுதும் நாங்கள் வனாந்திரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி எங்களை போக விட வேண்டும் என்று சொல்லுங்கள். என்ன சொல்றான்? போய் பார்வோன் கிட்ட சொல்லு, நாங்க வனாந்திரத்துல போய் என் தேவனை நாங்க வழிபடணும், எங்களை போக விடுங்கள் என்று சொல்லு. ஏன்னா 400 வருஷமா அடிமையா கொத்தடிமையா அவங்கள புடிச்சு வச்சுருக்கிறாங்க, விடவே இல்லை. என்ன அவங்களுக்கு பர்மிஷனே இல்லை. அடிமைனா என்ன? நான் சொல்றப்ப நீ தூங்கணும், நான் சொல்றப்ப நீ சாப்பிடணும், நான் உன்னை எவ்வளவு நேரம் வேலை செய்யணும், எவ்வளவு நேரம் வேலை செய்யணும். என்ன, அதுதான் ஒரு அடிமைன்னு சொல்றது. அந்த மாதிரி தான் இஸ்ரேல் ஜனங்க அந்த இடத்துல என்னவா இருந்தாங்க, அடிமைகளா இருந்தாங்க. அவங்கள பத்தி யாரும் கவலைப்படல. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, போய் பார்வோன் கிட்ட நீ பேசு அப்படின்னு சொல்றாரு. அப்படியே படிச்சுனே வாங்க. ஆனாலும் எகிப்தின் ராஜா கை வல்லமை கண்டாலொழிய உங்களை போக விடான் என்று நான் அறிவேன். என்ன சொல்றாரு? எகிப்தின் ராஜா என்னோட கையின் வல்லமையை பார்க்கிற வரைக்கும் உன்னை போக விட மாட்டான். ஆகையால் நான் என் கையை நீக்கி எகிப்தின் நடுவிலே நான் செய்யும் சகலவித அற்புதங்களாலும் அதை வாதிப்பேன். என்ன சொல்றாரு? நான் சகலவித அற்புதத்தினாலும் எகிப்தை நான் வாதிக்குவேன். இங்க பார்வோன் யாரா இருக்கிறான்னா, பிசாசுக்கு ஒப்பா இருக்கிறான். என்ன, பார்வோன் வந்து யாருக்கு ஒப்பா இருக்கிறான்? பிசாசுக்கு ஒப்பா இருக்கிறான். அப்ப நம்ம யாரோட போராடுகிறோம்? பிசாசு கிட்ட தான் போராடுறோம், இல்லையா? பார்வோன் என்ன பண்ணி வச்சிருக்கிறான்? ஜனங்கள் எல்லாம் புடிச்சு வச்சுக்கிறான். இன்னைக்கு பிசாசு தான் என்ன பண்றான்? எல்லாரையும் ஒரு அடிமை வெள்ளங்களை போட்டு வச்சிருக்கிறான். அவங்களோட பாவமே என்ன பண்ணி வச்சிருக்குது? அவங்கள வெளியே வர விடாத மாதிரி என்ன பண்ணிருக்குது? கட்டி போட்டிருக்குது. நிறைய பேருக்கு யோசனையிலே பிரச்சனை, யோசனையிலே கட்டி போட்டுக்கிறான். அவங்களால இந்த யோசனையை ஜெயிக்க முடியல. என்ன, படுத்தா அந்த யோசனை வந்துனே இருக்கும். அப்ப அந்த யோசனையில கட்டி போட்டு வச்சிருக்காங்க. யோசனையில விடுதலை கிடையாது, நிம்மதி இல்லை அவங்களுக்கு. என்ன, அவங்களால நிம்மதியா யோசிக்க கூட முடியல, நிம்மதியான தூக்கம் இல்லை. தூங்கலான்னு நினைச்சா அந்த யோசனையை கொண்டு வரான். என்ன, அப்ப பார்வோனா யாரு இங்க இருக்கிறது? யாருக்கு ஒப்பா இருக்கிறான்? பார்வோன் வந்து பிசாசுக்கு ஒப்பா இருக்கிறான். அப்ப ஆண்டவர் சொல்ற, நான் உன்னை அவங்ககிட்ட அனுப்புறேன். என்ன, அவன் சாதாரணமா உன்னை அனுப்ப மாட்டான். அவன் என்ன பண்ண போறேன்? நான் அநேக என்னோட அற்புதங்களை செய்ய போறேன். அதுக்கப்புறம் தான் அவன் என்ன பண்ணுவான்? ரிலீஸ் பண்ணுவான் அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, அப்படியே படிச்சுனே வாங்க. நான் பண்ணுகிற அற்புதத்தை பார்க்கிற இந்த ஜனங்க, அந்த எகிப்தியரோட கண்ணிலே உனக்கு என்ன கிடைக்கும்? தயவு கிடைக்கும் உன் ஜனங்களுக்கு. நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. நீங்க போகும்போது வெறுமையா போக மாட்டீங்க. ஒவ்வொரு ஸ்திரீயும் தன் அயலகத்தானிடத்தையும் தன் வீட்டில் தங்குகிறவரிடத்திலும் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் கோல்டு சில்வரு வஸ்திரங்களையும் கேட்டு வாங்குவாள். அவைகளை உங்கள் குமாரருக்கும் உங்கள் குமாரத்திகளுக்கும் தருவித்து எகிப்தியரை கொள்ளையிடுவீர்கள் என்றார். எகிப்திய நீங்க என்ன பண்ண போறீங்க? கொள்ளையிட போறீங்கன்னு சொல்றாரு. ஏன் இப்படி பண்ண வச்சார் ஆண்டவர்? சொல்ல முடியுமா யாராவது? என்ன சொல்றாரு? நீங்க போய் எகிப்தியரை கேளுங்க, அவங்க போட்டுங்க தங்கமோ வெள்ளியோ அதெல்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்க, நீங்க உங்களை வெறும் கையோட நான் அனுப்ப மாட்டேன்னு சொல்றாரு. ஏன் சொல்றாரு? சொல்ல முடியுமா யாராவது? ஏன் அப்படி சொன்னாரு தெரியுமா? ஏன் அவங்கள வெறும் கையோட ஆண்டவர் அனுப்பல? அவங்களுக்கு தான் பாலும் தேன் ஓடுற தேசத்தை கொடுக்கிறாரு. கட்டாத வீடுகளும் திராட்சை தோட்டங்களும் கொடுக்கிறாரு. திராட்சை தோட்டம் என்னது? எப்படி தான் இருக்கும்? இங்க கிரேப்ஸ் பாத்துக்கிறீங்களா? அந்த கிரேப்ஸ் தான் எகிப்துல கிரேப்ஸோட கொட்டை. அப்படின்னா இவ்வளவு பெரிய கிரேப்ஸ்னா திராட்சை இவ்வளவு பெருசா இருக்கும். எப்ரோனோட திராட்சை இவ்வளவு பெருசா இருக்கும். என்ன, பயங்கரமான ஒரு சப்ளை அது. அப்ப இன்னைக்கு வரைக்கும் பாலும் தேனும் ஓடுற தேசமா அது இருக்குது. என்ன, அப்ப ஏன் அவங்களை கொள்ளையாட வைக்கிறாருன்னு சொல்ல முடியுமா? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் அவங்களை கேட்க சொல்றாரு? ஏன் அவங்க வந்து வெறும் கையோட போக மாட்டாங்கன்னு சொல்றாரு? இவங்க எவ்வளவு வருஷம் எகிப்துல இருந்தாங்க? 430 வருஷம் இல்லையா? அந்த 430 வருஷமும் இவங்க சம்பளம் வாங்காம வேலை செஞ்சிருந்தாங்க. என்ன பண்ணிருந்தாங்க? சம்பளம் வாங்காத கூலி ஆட்களா இருந்தாங்க. இப்ப அவங்க செஞ்ச எல்லாத்துக்கும் ஆண்டவர் என்ன பண்றாரு? இவங்களால தான் எகிப்தியர்கள் வந்து வசதியா இருக்கிறாங்க. அவங்க கிட்ட இருக்கிற தங்கமும் வெள்ளியோ, அவங்க கிட்ட இருக்கிற பொருளெல்லாம் என்ன பண்றாங்க? கொள்ளை அடிச்சுன்னு போறாங்க வெளியே போகும்போது, இல்லையா?
நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் நம்மளோட கண்ணீரை பார்க்காம இல்ல, ஆண்டவர் நம்மளோட வேதனையை புரிஞ்சுக்காம இல்ல. ஆண்டவர் என்ன பண்றாரு? நம்மள அதுல இருந்து வெளியே கொண்டு வருகிறவரா இருக்கிறார். எப்படி இந்த இடத்துல மோசேவை அனுப்பி இஸ்ரேல் ஜனங்களை பார்வோனிலிருந்து விடுதலை ஆக்கினாரோ, அதே மாதிரி தன்னோட ஒரே குமாரனாகி இயேசுவை இந்த உலகத்துக்கு மாம்சம் அவதாரம் எடுத்து வந்து விடுதலை இல்லாதவர்களுக்கு விடுதலை ஆண்டவர் கொடுத்தார். குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யான விடுதலை. இயேசு மெய்யான விடுதலை கொடுக்கிறவர். என்ன, மோசேயாவது இவங்களை அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தான். ஆனா ஏசப்பா நம்மளை எதுல இருந்து கொண்டு வராரு? நம்ம இந்த உலகத்துல எதெல்லாம் அடிமைப்பட்டிருக்கிறோமோ அதுல இருந்து நம்மளை வெளியே கொண்டு வருவாரு. ஏன்னா அவரோட பிள்ளைகள் எதற்குமே அடிமையா இருக்க கூடாது. எந்த விஷயமும் உன்னை அடிமைத்தனத்துல கொண்டு போக கூடாது. யூ ஷுட் நாட் பி a slave of anything. எந்த விஷயத்துக்கும் நீ அடிமையா இருக்க கூடாது. நீ தேவனை தவிர வேற யாருக்கும் எதுக்கும் அடிமையா இருக்க கூடாது. அது எப்பவுமே உன் பவர்ல இருக்கணும். எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் நம்ம அடிமைத்தனத்துல இருக்கிறோம்னு? ஃபார் எக்ஸாம்பிள், இந்த போனுக்கு நீ அடிமையா இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கணுமா? நீ நினைச்சப்பதான் இந்த போனை எடுக்கணும், இல்லைன்னா அது எங்கேயோ ஒரு இடத்துல உழுந்து கிடக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா இந்த போனுக்கு நீ அடிமை இல்லைன்னு அர்த்தம். ஆனா இந்த போன் நினைச்சப்பெல்லாம் ஒன்னும் யூஸ் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோ, இந்த போனுக்கு நீ அடிமையா இருக்கிறன்னு அர்த்தம். புரியுதா? சிம்பிளா சொன்னேன். என்ன என்ன அது இஷ்டம் அந்த மாதிரி பாக்குறத, நம்மளுக்கு என்ன தேவையோ பாக்குறோம்னா அது அடிமைத்தனம் இல்ல. புரியுதா? அதுதான் நான் சொல்ற விஷயம். அப்ப அடிமைத்தனம்னா அது நம்மளை கண்ட்ரோல் பண்ணும், அது என்னவா இருந்தாலும். அப்ப நம்மளை கண்ட்ரோல் பண்ற எந்த விஷயமும் நம்ம அதுக்கு அடிமையா இருக்கிறோம்னு அர்த்தம். we are a slave. என்ன, அப்ப கண்களை முடி ஜெபிக்கலாமா? இன்னைக்கு நம்ம யாருக்கும் அடிமையா இருக்கக்கூடாது, கர்த்தருக்கு மட்டும்தான் அடிமையா இருக்கணும். என்ன, அடிமை விலங்குகள் ஆண்டவர் என்ன பண்றாரு? அப்படியே விட்டுறது கிடையாது. இன்னைக்கு யாரெல்லாம் அந்த மாதிரி அடிமை விலங்குல இருக்கிறாங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஆண்டவரை நோக்கி கூப்பிடலாம். இயேசு அவங்களை விடுதலை ஆக்கணும். ஏன்னா அவர் விடுதலையின் நாயகனா இருக்கிறார், அவர் விடுதலை தருகிற தேவனா இருக்கிறார். என்ன, நிறைய பேர் நிறைய விஷயத்துக்கு அடிமையா இருக்கலாம், அதிலெல்லாம் ஆண்டவர் அவங்களை விடுதலை ஆக்குவார். நம்ம எப்போ இயேசுவே என்னை விடுதலை ஆக்கும், எனக்கே தெரியாம நான் சில விஷயத்துக்கு அடிமையா இருக்க என்னோட வாழ்க்கையில நம்ம சொன்னா விடுதலை ஆக்கிடுவார். என்ன, அப்ப அது உன்னை கண்ட்ரோல் பண்ணாது, நீ தான் அதை கண்ட்ரோல் பண்ண. அத்த உன் கண்ட்ரோலை வச்சுக்க, இல்லையா? நம்ம எல்லா கண்களை மூடி எந்திரிச்சு நிக்கலாம் எல்லாரும், யாரும் சும்மா இல்லாத அப்படி. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ராஜா. இந்த வேலையில எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் இயேசு.